2019 டெட் பேப்பர் 1 தேர்ச்சி பெற்ற பிஎட் பட்டதாரிகள் 4 வருஷமாகவும் 2022 தேர்ச்சி பெற்ற பிஎட் பட்டதாரிகள் 2 வருடங்களாகவும் நியமன தேர்வு தாழ் ஒன்றுக்கு தயாராகி வந்தோம். இப்போ உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை காட்டி இப்போ தமிழகத்தில் பிஎட் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது 10,000 பட்டதாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கும். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்களுக்கு தமிழக அரசு ஒரு முடிவு சொல்லணும். பிஎஸ்சி பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க தமிழகத்தில் ஆசிரியரே ஆக முடியாத ஒரு சூழல் உருவாகியிருக்கு. டெட் பேப்பர் 1 எழுதலான்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கும் நியமன தேர்வு வாய்ப்பு ரத்து செய்யப்படுது. டீச்சர் ட்ரைனிங் ப்ளஸ் பிஎஸ்சி படித்தவங்க பேப்பர் 2 எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுற தமிழக அரசு பிஎட் படித்தவங்களையும் பேப்பர் 1 எழுத அலோவ் பண்ணணும், எஸ்சிடி தேர்வு எழுத அலோவ் பண்ணணும். ஸோ தமிழக அரசு முன் வந்து தீர்ப்புக்கு முன்னாடி தேர்ச்சி பெற்ற அனைத்து பிஎட் பட்டதாரிகளையும் நியமன தேர்வுக்கு அனுமதிக்க கேட்டுக்கிறோம். இதை வலியுறுத்தி இதை அரசின் கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிறத வலியுறுத்தி 26/2/2024 இந்த மாதம் 26/2/2024 சென்னை ஆர்ஆர் ஸ்டேடியத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு கமிஷனர் ஆஃபீஸில் அனுமதி வாங்கியிருக்கோம். கமிஷனர் அலுவலகத்தில் நம்ம பர்மிஷன் வாங்க போகும்போது நான் உணர்ந்த விஷயம் என்னென்னா, அரசின் சார்பில் நம்ம விஷயம் இன்னும் போகலை. ஏன்னா அரசுக்கு ஒரு நாளைக்கு 10 பிரச்சனை, பட் பிஎட் கேண்டிடேட்ஸுக்கு இது 1 தான் பிரச்சனை. அப்போ அரசுக்கு இதனுடைய தீவிரத்தை உணர்த்தணும். 10,000 ஆசிரியர்களை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியப்படுத்தணும். பிஎட் பட்டதாரிகள் இதனால் 19, 22 2 தேர்வுகளிலும் எழுதி 10,000க்கும் மேற்பட்ட பிஎட் பட்டதாரிகள் பாஸ் பண்ணிட்டோம். இப்போ பிஎட் கேண்டிடேட்ஸ் பேப்பர் 1 எழுதலான்னு சொன்னதுனால டிடெட் கல்லூரிகள் 32 டிடெட் கல்லூரிகள் இருந்தது 12 கல்லூரிகளாக குறைக்கப்பட்டது. அதாவது 3 டிஸ்ட்ரிக்ட், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் நீங்கள் டிடெட் படிக்க முடியும். ஏன்னா பிஎட்டும் டிடெட்டுக்கு ஈக்குவலன்ட் வந்ததுனால ஏன் போய் டிடெட் தனியாக படிக்க போகிறாங்க? ஸோ பிஎட்டே படிச்சுட்டாங்க. ஸோ 32 கல்லூரிகள் 12 கல்லூரிகளாக குறைக்கப்பட்டது. இது தமிழக அரசு ஜியோ வெளியிட்டது 92வது ஜியோவில். அப்புறம் 2019-2022 மொத்தம் 10,000க்கும் மேற்பட்ட பிஎட் பட்டதாரிகள் நியமன தேர்வை எதிர்பார்த்து 2022 டிஆர்பி ஆனுவல் பேனரில் செப்டம்பர் 22 வைக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. பிறகு 2023 மார்ச் மாதமும் நியமன தேர்வு தாழ் 1 வைக்கலான்னு சொல்லியிருந்தாங்க, வைக்கல. இப்போ 2024 வெளியிட்ட அறிவிப்பில் பிஎட் பட்டதாரிகள் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதற்கான காரணமாக உச்சநீதிமன்றத்தில் ஆகஸ்ட் மாதம் ஒரு தீர்ப்பு வருது. இந்த மாதிரி பிஎட் பட்டதாரிகள் 1 to 5 எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு தீர்ப்பால் தமிழகத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2019 டெட் பேப்பர் 1 தேர்ச்சி பெற்ற பிஎட் பட்டதாரிகள் 4 வருஷமாகவும் 2022 தேர்ச்சி பெற்ற பிஎட் பட்டதாரிகள் 2 வருடங்களாகவும் நியமன தேர்வு தாழ் 1க்கு தயாராகி வந்தோம். இப்போ உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை காட்டி இப்போ தமிழகத்தில் பிஎட் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது 10,000 பட்டதாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஆனுவல் பேனரில் மார்ச் 2022 வைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, 2023 செப்டம்பர் 2023 வைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போவே வச்சிருந்தா தீர்ப்புக்கு முன்னாடியே நாங்கள் வந்து நியமன தேர்வில் செலக்ட் ஆகி ஜாப்ல இருந்திருக்கலாம் பிஎட் கேண்டிடேட்ஸ். உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலையில் உள்ள பிஎட் பட்டதாரிகளை பணி நீக்கம் செய்யக்கூடாது அப்படின்னு அழுத்தமாக சொல்லிட்டாங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் உள்ளவங்களை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற கேஸ் போயிட்டு இருக்கு. இது சார்பாக மத்திய பிரதேசம் தன்னுடைய பிஎட் கேண்டிடேட்ஸை வந்து சேவ் பண்ணணும், மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு மேலும் பிஎட் பட்டதாரிகள் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி மத்திய பிரதேஷ் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் உள்ளவங்களையும் நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இன்னொரு இந்த கேன்சல் பண்ணனால இன்னொரு விஷயம், பிஎஸ்சி பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க தமிழகத்தில் ஆசிரியரே ஆக முடியாத ஒரு சூழல் உருவாகியிருக்கு. டெட் பேப்பர் 1 எழுதலான்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கும் நியமன தேர்வு வாய்ப்பு ரத்து செய்யப்படுது. இப்போ பிஎட் பட்டதாரிகள் தமிழக அரசுக்கு சொல்லக்கூடிய கோரிக்கை என்னன்னா, டீச்சர் ட்ரைனிங் படித்தவங்க பேப்பர் 2 எக்ஸாமை எழுதலாம் வித்தவுட் பிஎட். டீச்சர் ட்ரைனிங் ப்ளஸ் பிஎஸ்சி படித்தவங்க பேப்பர் 2 எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுற தமிழக அரசு பிஎட் படித்தவங்களையும் பேப்பர் 1 எழுத அலோவ் பண்ணணும், எஸ்சிடி தேர்வு எழுத அலோவ் பண்ணணும். ஏன்னா டீச்சர் ட்ரைனிங் பிஎட் கூட போட்டிக்கு வராங்க. ஸோ பிஎட் கேண்டிடேட்ஸும் அங்கே வந்து எழுத அலோவ் பண்ணணும். மிக முக்கியமாக எந்த ஒரு பிஎட் டீச்சர்ஸுமே எங்களை பேப்பர் 1 எழுத அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கல. தமிழக அரசு விட்ட அரசாணையின் அடிப்படையில் தான் நாங்கள் எழுதணும். ஸோ உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்களுக்கு தமிழக அரசு ஒரு முடிவு சொல்லணும். பிறகு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மிக மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ராஜஸ்தான் மாநிலத்தின் முழுக்க அந்த கல்வி தகுதியின் அடிப்படையிலும் பாடத்திட்டத்தின் அடிப்படையிலும் தான் அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. ஸோ தமிழக அரசு கட்டாயம் அந்த தீர்ப்பிலிருந்து தமிழக அரசுக்கு விலக்கு வாங்க வேண்டும்.
ஒரு சிலர் இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி பிஎட் கேண்டிடேட்ஸும் சரி மற்றவங்க நினைப்பீங்க. அதுக்கான உதாரணம் என்ன சொல்கிறேன், இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 50% தான் இருக்குது. அதான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, தேசிய நீரோட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள முடியாத மாநிலங்கள் அவர்களுக்கு தகுந்தாற் போல இடஒதுக்கீடை வரையறுத்துக் கொள்ளலாம்னு சொல்லி தான் தமிழகத்தில் இன்று வரை 69% இடஒதுக்கீடு இருக்கு. இதுபோல உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பல இடங்களில் முன்னுதாரணமாக தமிழக அரசு இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்திலையும் 11 ஆகஸ்ட் 2023 தீர்ப்பு வந்த முன்னாடி பாஸ் பண்ண டெட் பேப்பர் 1 பாஸ் ஆன எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் தமிழக அரசு விலக்கு வாங்கணும். இப்போ இது சம்பந்தமாக நார்த் இந்தியன் சைடில் நிறைய விட் பெட்டிஷன் பிஎட் கேண்டிடேட்ஸே போய் போடுறாங்க. பட் அரசின் விட் பெட்டிஷன் மட்டும்தான் நீதியரசர் வந்து விசாரிக்கிறாங்க. இதுவரையும் பிஎட் கேண்டிடேட்ஸ், அதாவது பிஎட் பாஸ் பண்ண கேண்டிடேட் இண்டிவிஜுவலாக போட்ட 6 விட் பெட்டிஷன் டிஸ்மிஸ் தான் ஆயிருக்கு. ஸோ தமிழக அரசுக்கிட்ட 10,000 பிஎட் கேண்டிடேட்ஸோடைய நலனையும் ப்ளஸ் வந்து கல்வித்தரம் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களின் தரத்தையும் உயர்த்தணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த பிஎட் கேண்டிடேட்ஸை உள்ளே கேட்குறோம். இது எதன் அடிப்படையில் கேட்குறோம்னா, நல்லா பார்த்தீங்கன்னா 9வது வகுப்பில் முதல்ல படித்த பாடம் இப்பொழுது 4ஆம் வகுப்பிலே இருக்குது. நீங்கள் சயின்ஸ் புக்கெலாம் எடுத்து பார்க்கலாம். நான் முதல்ல இருந்த பாடத்திட்டம் புக்கு மாறாமல் இருந்தப்போ என்னென்ன பாடத்திட்டங்கள் 10ஆவதில் படித்தது 9ஆவது படித்ததெல்லாம் சயின்ஸ் புக்கில் 4ஆவது 3ஆம் வகுப்புலையும் வந்துச்சு. ஸோ அந்த பாடத்திட்டத்தில் அங்கே அப்கிரேட் ஆகிறதுனால இங்கே டீச்சர்ஸோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது மிக மிக அவசியம். ஸோ அதனால் தமிழக அரசு இந்த 2023 ஆகஸ்ட் 11க்கு முன்னாடி தேர்ச்சி பெற்றவர்களுக்காவது கட்டாயம் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லணும். ப்ளஸ் ஜிஓ 149 படி தான் தமிழக அரசு இந்த நியமன தேர்வு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அந்த ஜிஓ 4 பக்கத்தில் 3வது பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு இந்த போட்டித் தேர்வு இரண்டும் ஆந்திராவில் இருப்பதை போல நடத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. 12/2 இந்த மாதம் 12/2/2024 ஆந்திர பிரதேசம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு பொருந்தாது என்று டெட் நோட்டிஃபிகேஷனும் சரி போட்டித் தேர்வு நோட்டிஃபிகேஷன்லையும் பிஎட்டை எலிஜிபிள் ஆக்கியிருக்காங்க. இந்த மிக முக்கியமான கேள்வி, ஆந்திராவை பின்பற்றி தான் ஜிஓ 149 தமிழகத்தில் அமலுக்கு வருகிறது. அப்படி இருக்கும்போது போட்டித் தேர்வில் பிஎட் பட்டதாரிகளை தகுதி நீக்கம் செய்து அறிவிப்பை வெளியிட்டிருப்பது பிஎட் பட்டதாரிகளுக்கு மிகவும் வேதனை உள்ளாகி இருக்கிறது. மேலும் 1 to 5 அந்த மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களின் தரத்தை கட்டாயம் உயர்த்தும் விதமாக தான் இந்த பிஎட்டை நீங்கள் அலோவ் பண்ணுறது இருக்குன்னு தமிழக அரசு கேட்டுக்கிறோம். மேலும் இப்போ ஜிஓ 149 வரும்போது பிரச்சனை வந்துச்சு. நியமன தேர்வு அறிவிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2013-17க்கு பொருந்தாது, நாங்கள் ஏற்கனவே பாஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி 2013-17 கேட்டும்போது தமிழக அரசு என்ன சொன்னாங்க, உங்களுக்கு போனஸ் மார்க்குன்னு ஒன்று கொடுக்குறோம், உங்களுக்கு இந்த சலுகை இருக்குது, அந்த சலுகையை பயன்படுத்தி நீங்கள் பரீட்சை எழுதுங்கன்றாங்க. அதே போல தான் நாங்களும் கேட்குறோம். 2018 தீர்ப்புக்கு முன்னாடியே நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால தமிழக அரசு கேட்குற ஒரே கோரிக்கை, இந்த ஒரு முறையாவது எங்களை தேர்வு எழுத அனுமதியுங்கள். ஏன்னா 2 வருடங்களாக ஆனுவல் பிளானர் இருக்குது. செப்டம்பர் 2022 மார்ச் 2023 தேர்வு நடைபெறும்னு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே தேர்வு நடைபெற்றிருந்தால் பணியில் சேர்ந்திருப்போம். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன சொல்லுது, பணியில் இருப்பவர்களை தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த சேஃப் கேட்டகரிக்குள்ளே வந்திருக்கும். ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆந்திர பிரதேசம் மத்திய பிரதேசம் போல தமிழ்நாடு அரசும் பிஎட் இதுக்கு முன்னாடி தீர்ப்புக்கு முன்னாடி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கட்டாயம் அரசு வந்து முன் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடக்கணும், இல்லைனா சிறப்பு ஜிஓ 1 பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிஎட் கேண்டிடேட்ஸை டெட் பேப்பர் 1 எழுத வர்றது புதுசு கிடையாது. தமிழக அரசு ஏற்கனவே 3 ஜிஓ போட்டிருக்கு. 1987 1 BC துணை இயக்குனர் 20/10/87 மற்றும் 1988 1990 என பல முறை பிஎட் பட்டதாரிகளை சிறப்பு அனுமதியோடு ஜிஓவோடு எழுத வச்சிருக்காங்க. ஸோ தமிழக அரசு முன் வந்து தீர்ப்புக்கு முன்னாடி தேர்ச்சி பெற்ற அனைத்து பிஎட் பட்டதாரிகளையும் நியமன தேர்வுக்கு அனுமதிக்க கேட்டுக்கிறோம். இதை வலியுறுத்தி இதை அரசின் கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிறத வலியுறுத்தி 26/2/2024 இந்த மாதம் 26/2/2024 சென்னை ஆர்ஆர் ஸ்டேடியத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு கமிஷனர் ஆஃபீஸில் அனுமதி வாங்கியிருக்கோம். ஸோ இந்த விஷயம் தெரியாத மற்ற பிஎட் கேண்டிடேட்ஸ் இருந்தாலும் தமிழ்நாடு பிஎட் குரூப் அப்படின்னு டெலகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, தமிழ்நாடு பிஎட் குரூப்னு எந்த ஸ்பேஸில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் குரூப் வரும். 26/2/2024 நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில்
இந்த மாதிரி பிஎட் படிச்சுட்டு பேப்பர் எழுத முடியாமல் இருக்கிற டீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கிட்டு அரசின் கவனத்தை நம்ம பெறணும். கமிஷனர் அலுவலகத்தில் நம்ம பர்மிஷன் வாங்க போகும்போது நான் உணர்ந்த விஷயம் என்னென்னா, அரசின் சார்பில் நம்ம விஷயம் இன்னும் போகலை. ஏன்னா அரசுக்கு ஒரு நாளைக்கு 10 பிரச்சனை, பட் பிஎட் கேண்டிடேட்ஸுக்கு இது ஒன்று தான் பிரச்சனை. அப்போ அரசுக்கு இதனுடைய தீவிரத்தை உணர்த்தணும். 10,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியப்படுத்தணும். ஸோ அரசு வந்து இதில் வந்து மெத்தனமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அரசுக்கு இதை தெரியப்படுத்தும் விதமாக 26/2/2024 எக்மோர் பக்கத்தில் இருக்க RR ஸ்டேடியத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடக்குது. கண்டிப்பாக பிஎட் கேண்டிடேட்ஸ் அனைவரும் வந்து கலந்துக்கிட்டு தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கணும். இந்த ஆர்ப்பாட்டத்தின் முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாடு பிஎட் குரூப் அப்படின்னு டெலகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களோட கோஆர்டினேட் பண்ணிவிட்டு 26 அன்னைக்கு வரலாம்.